வணக்கம் அன்பிற்கினிய கலா ரசிகர்களே. இன்றைய திரை விமர்சனம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஆண்டவன் கட்டளை என்கின்ற ஒரு திரைப்படத்தினை காண இருக்கின்றோம். 1964 ஆண்டு வெளிவந்த ஒரு கருப்பு வெள்ளையில் வந்த தமிழ் திரைப்படமாகும். கே. சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவான இந்த திரைப்படத்தினிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், தேவிகா இன்னும் பலர் நடித்திருந்தார்கள். ஒரு ப்ரொஃபஸராக நடிகர் திலகம் நடித்திருப்பார். பேராசிரியர் கிருஷ்ணன் மூர்த்தி என்ற 2 பெயரில் நடித்திருப்பவர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள். தேவிகா ராதா என்ற மாணவியாக வருவார். ஏவிஎம் ராஜன், ராமு என்ற பெயரிலே வருவார். புஷ்பலதா அவர்கள் கோமதி என்ற பெயரில் நடித்திருப்பார். PS வீரப்பா ஒரு வழக்கறிஞராக சிறப்பு தோற்றத்தில் வருவார். SA அசோகனுடைய கதாபாத்திரத்தின் பெயர் மணிகண்டன், அதாவது ராதாவினுடைய தாய்மாமாவாக வருவார். K. பாலாஜி அவர்கள் சங்கர் என்ற பெயரிலே இந்த திரைப்படத்தினிலே வருவார். ஜாவர் சீதாராமன் அவர்கள் கல்லூரி முதல்வராக சிறப்பு தோற்றத்திலே இந்த படத்திலே நடித்திருந்தார். சித்தூர் B. நாகையா அவர்கள் மருத்துவராக சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். MS சுந்தரிபாய் ராதாவினுடைய தாயாக நடித்திருந்தார். சீதாலட்சுமி கிருஷ்ணாவின் தாய். கரிக்கோல் ராஜு பெருமாள் என்ற கதாபாத்திரத்திலும் K. நடராஜன் அவர்கள் நீதிபதியாகவும் நடித்திருந்தார். சந்திரபாபு மாணவர்களில் ஒருவராக நடித்திருப்பார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்த இந்த திரைப்படத்தினிலே இடம்பெற்ற பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார்கள். 60 ஆண்டுகள் கழிந்த பொழுதும் இன்னமும் நம்மை கவரக்கூடிய ஒரு படமாகவே இது அமைந்திருக்கிறது. அதாவது கொண்ட கொள்கையிலே உறுதியாக கடமையே வெற்றிக்கு வழி என்று வாழுகின்ற ஒரு மனிதன் உணர்ச்சிகளுக்கு அடிமையானால் அவனது வாழ்க்கை எந்த அளவுக்கு திசை மாறி நிலை தடுமாறி போகும் என்பதனை திரையிலே காண்பித்த ஒரு படமாக அமைந்திருந்தது. கல்லூரி பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாடோடு வாழ்பவர். டிசிப்ளின் என்ற வார்த்தையினுடைய மறு உருவம் ப்ரொஃபஸர் கிருஷ்ணன் என்று பெயரெடுத்து வைத்திருப்பார். அந்த அளவுக்கு நல்ல பெயர் அவருக்கு சமூகத்திலே. அவர் கடையை கடந்து போகும்பொழுது கடை முதலாளி கடிகாரத்தில் நேரத்தை சரி செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் சின்சியராக மிகவும் டிசிப்ளினாக இருப்பார். அவர் சாலையை கடக்கும் பொழுது போக்குவரத்து போலீஸ் டிராஃபிக்கை நிறுத்துவது போல பர்ஃபெக்டாக உள்ள ஒரு மனிதர். தான் மட்டும் அல்ல, தன்னுடைய கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று மனதார விரும்புபவர். திறமையுள்ள மாணவன் கல்லூரி கட்டணம் செலுத்த பணமில்லாமல் ஹோட்டலில் வேலை பார்ப்பதை பார்த்துவிட்டு தானே தனது சொந்த செலவிலே பணம் கட்டி படிக்க வைக்கும் அளவுக்கு ஒரு நல்ல மனம் படைத்தவர். அவரினுடைய குணங்களினால் கவரப்பட்ட பெரும்பான்மை மாணவர்கள் அவர் மேல் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். ஊரிலே அவரது தாய் மட்டும் தன்னுடைய பேத்தியுடன் வசித்து வர மாதம் ஒரு முறை தன் தாயை பார்க்க செல்வார் கிருஷ்ணன். செல்லும் பொழுதெல்லாம் அந்த முறைப்பெண்ணை மணந்து கொள்ள சொல்லும் தாயை சமாளிப்பதே பெரிய வேலையாக இருக்கும். பிரம்மச்சரியத்தை முழுமையாக கடைப்பிடித்து கடமையே வெற்றிக்கு வழி என்பதனை தாரக மந்திரமாய் கொண்டு வாழ நினைக்கும் கிருஷ்ணன் திருமணத்தை விரும்பவில்லை. முறைப்பெண்ணும் கோமதி நகரத்தில் சந்தித்த ராமு என்ற இளைஞனை, அதாவது இந்த ராமு என்னும் இளைஞன் கிருஷ்ணன் படிக்க வைக்கக்கூடிய அந்த இளைஞன் அதே கல்லூரியில் படிக்கிறான். அவன் இவளை காதலிக்கிறான். அதே கல்லூரியில் படிக்கும் பெண் ராதா, அவளின் தாய்மாமன் மணி, அதாவது அசோகன் அந்த கதாபாத்திரத்தை நடித்திருப்பார். அந்த கல்லூரியில் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர். அவர் தன் பதவியை பயன்படுத்தி பல ஊழல்களை செய்கிறார். ஆனால் தாய் மட்டுமே உள்ள ராதாவுக்கு தாய்மாமன் தயவில் வாழ வேண்டிய நிலைமை உள்ளது. மணிக்கு கல்லூரியிலும் மாணவர்கள் மத்தியிலும் கிருஷ்ணனுக்கு இருக்கும் நல்ல பெயரை பார்த்து மனதுக்குள் பொறாமையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவரின் சில தவறுகளை கிருஷ்ணன் பப்ளிக்காக சுட்டி காட்டுவதால் அந்த வெறுப்பு கூடுகிறது. பெண் வாசனையே இல்லாமல் வாழ்கின்ற கிருஷ்ணன் ஒரு முறை லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போக அங்கே திடீரென விளக்கு அணைக்கப்படுவதால் நாடக ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கும் ராதா
அந்த கதாபாத்திரத்தில் உள்ள அந்த கிருஷ்ணன் கதாபாத்திரத்தை கட்டிப்பிடித்துக் கொள்வது போன்ற ஒரு காட்சி. விளக்கு அணைந்த நேரத்தில் அவள் ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொள்ள முதலாக அனுபவிக்கும் அந்த பெண்ணினுடைய ஸ்பரிசம் கிருஷ்ணனை சிறிது நிலைக்குலைய வைத்து விடுகிறது. தன்னை மறந்து விடுகிறார். கிருஷ்ணனை எந்த பெண்ணாலும் வீழ்த்த முடியாது என்ற சக மாணவிகள் சொல்ல அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுகிறாள் ராதா. அதன் பிறகு அவளது நடவடிக்கைகளில் மாற்றம். கிருஷ்ணனை கவர அவள் பல வழிகளை பயன்படுத்த அவர் மனதில் ஏற்படும் சலனம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரது மனதை மாற்றி இறுதியில் அவரும் காதலிக்க தொடங்கி விடுகிறார். இது தெரிந்து மணி அவரை கல்லூரியில் அனைவருக்கும் முன்பில் அவமானப்படுத்தி விடுகிறான். அதுவரையில் கௌரவமாக வாழ்ந்த கிருஷ்ணன் வாழ்க்கையில் சறுக்கல்கள். ராதாவை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பி வீட்டிற்கு வரும் கிருஷ்ணனிடம் சரி என்று ஒப்புக்கொள்ளுகின்ற ராதாவின் தாயார் மனதுக்குள் வேறு ஒரு திட்டம் போடுகிறாள். இதனிடையே ராதாவிற்கு வேறு கல்யாணம் செய்து வைக்க முடிவு செய்யும் குடும்பத்தினர் ஒரு சுரங்கத்திலே என்ஜினியர் வேலை செய்யும் சங்கர் என்பவரை தேர்வு செய்கிறார்கள். அது பாலாஜி. அவர் மனைவியை இழந்து ஒரு குழந்தையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர். கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ள மறுக்கும் ராதா கிருஷ்ணனை சந்தித்து கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் நேரம் ஏற்படுகின்ற ஒரு படகு விபத்து அவர்களது வாழ்க்கையை திசை திருப்புகிறது. ராதாவை கொன்றுவிட்டதாக கிருஷ்ணன் கைது செய்யப்படுகிறார். அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. மகன் கொலை குற்றவாளி என்று தெரிந்ததும் அவரை காண வரும் தாயே அங்கேயே உயிரை விட அனாதையாகிறார் கிருஷ்ணன். தண்டனை காலம் முடிந்து வரும் கிருஷ்ணனை வரவேற்க யாரும் இல்லை. அவர் வளர்த்த நாயும் அவரை காப்பாற்றும் முயற்சியில் இறந்து போக கிட்டத்தட்ட ஒரு துறவு நிலைக்கு போய்விடுகிறார். அப்படியே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் அவரை அவரது பழைய மாணவன் சந்திக்கிறான். இப்பொழுது அவருடன் அவரது அக்கா மகள் கூட இருக்கிறாள். அவர்கள் சென்று வேலை தேடும் இடம் ஒரு சுரங்கம். அங்கே தலைமை பொறுப்பில் இருப்பவர் சங்கர். இதனிடையே தண்ணீரில் விழுந்த ராதா காப்பாற்றப்பட்டு அந்த என்ஜினியர் சங்கர் வீட்டிலே இருக்கிறாள். ஆனால் அம்னீஷியா என்ற நோயினால் பாதிக்கப்பட்டது போல அவளுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த நிலையிலே ராதா கிருஷ்ணன் சந்திப்பு நிகழ்கிறது. ராதாவை பார்க்கும் கிருஷ்ணனுக்கு திகைப்பு, ஆச்சரியம், கோபம் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் ராதாவிற்கு எதுவுமே நினைவில்லை. அவளுக்கு இவர் யார் என்றே தெரியவில்லை. இதற்கிடையிலே ராமு அந்த சுரங்கத்திற்கே என்ஜினியராக வந்து சேர்கிறான். எப்படி அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வருகின்றன என்பதே கிளைமாக்ஸ் என்பதாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. ஆரம்பத்திலே மிகவும் கண்டிப்பான ப்ரொஃபஸராக இருக்கின்ற அந்த காட்சியினிலே நடிகர் திலகத்தினுடைய நடை உடை பாவனைகளையும் அந்த ஆடை அணியும் நேர்த்தி பார்க்க மிகவும் ரசமாக இருக்கும். துவக்கத்திலேயே ப்ரொஃபஸராக மாணவர்கள் மீது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அதாவது கல்லூரியினுடைய வாசலிலே நின்று கொண்டு மாணவிகளுக்கு மார்க் போடுவார்கள் என்று புகார் வரும் பொழுது அந்த மாணவர்களை அழைத்திருப்பார். அவர்கள் வருகின்ற அந்த சமயத்திலே இவர் ஒரு பெண்களினுடைய ஓவியத்தை ஒன்றொன்றாக பார்த்து கொண்டு அதற்கு சிவாஜி கணேசன் அவர்கள் மார்க் போட்டு கொண்டிருப்பார். நோ 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 நான்சென்ஸ், 10% மேலே அது கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் 15%, நெக்ஸ்ட் 17%. இப்பொழுது சந்திரபாபு தாங்க முடியாமல், என்ன சார் உங்களுக்கு அழகையே ரசிக்க தெரியல, உங்களுக்கு நானாக இருந்தாக்கா இந்த அழகிக்கு 70% மார்க் கொடுப்பேன் சார். 70% கொடுப்பீங்களா? வெரி குட். காலையில் காலேஜ் வாசலில் நின்றுக்கிட்டு மாணவிகளுக்கு எல்லா பெண்களுக்கும் மார்க் போடுறது நீதானா? உங்ககிட்டருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையை ஒத்துக்கும் சார். இந்த அழகை எப்படி சார் ரசிக்காமல் இருக்க முடியும்? காலேஜுக்கு நீ படிக்க வர்றியா, அழகை ரசிக்க வர்றியா? படித்து பட்டம் பெற்று நாட்டுக்கு பெருமை தேட வேண்டிய ஒரு பருவத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிறது உனக்கு வெக்கமாக இல்லை சார்? நான் தூரத்துலேருந்து தான் பார்க்க ரசிச்சுக்கிட்டு மார்க் போடுவேன் சார். ஷட் அப். ரிமெம்பர், இனிமே இது மாதிரி மறுபடி நியூஸ் என்னோடய காதுக்கு வந்துச்சுதுன்னா பிரின்ஸிபல் கிட்ட சொல்லி உன்னை இம்மீடியட்டாக காலேஜிலேருந்து விட்டு டிஸ்மிஸ் பண்ண சொல்லிடுவேன். ஓகே, பி கேர்ஃபுல்.
போகலாம் நீங்கள். இப்பொழுது ஏவிஎம் ராஜனை பார்த்து, ராமு வா இங்க, நீ கூடவா இவங்க கூட சேர்ந்துட்ட, நீயாவது நல்ல மாணவனுக்கு ஒரு உதாரணமாக இருப்பேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னோட சந்தோஷத்துக்கு எடுத்துட்டியப்பா. நான் உன்னை முதல்ல சந்தித்தப்போ நீ எந்த மாதிரி நிலைமையில் இருந்தோங்கிறத மறந்துட்டியா ராமு? அப்பொழுது ஃப்ளாஷ்பேக்கிலே அந்த காட்சிகள் காட்டப்படும். ஒரு ஹோட்டலிலே டேபிள் கிளீனராக இருக்கின்ற ஏவிஎம் ராஜன் வறுமையான தோட்டத்திலே இருப்பார். பாய் பாய், என்னது கஸ்டமர் வந்து உட்கார்றது தெரியாமல் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கியா? வாட் இஸ் திஸ்? என்ன படிச்சுட்டு இருக்க? என்னது இது, மர்ம நாவலா? இல்லை சார், எஸ்எல்சி பாடப்புத்தகம் சார், ப்ரைவேட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், தயவு பண்ணி முதலாளிகிட்ட சொல்லிடாதீங்க சார் என்று கூறிக்கொண்டே காலில் விட, ஆப்ரஹாம் லிங்கன், ஆமாம் சார், அவரை மாதிரி ஏதோ படித்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஸ்ப்ளெண்டிட் ஸ்ப்ளெண்டிட். ஏப்பா, படிக்கிறதுல இவ்வளவு ஆசை இருக்கக்கூடிய பையனாக இருக்க நீ, இவ்வளவு ஆர்வம் இருக்கக்கூடிய பையன் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்தா என்ன சார்? நான் ஒரு அனாதை சார், கிடைக்கிற 10 ரூபாய் சம்பளத்தில் பள்ளிக்கூடத்தில் நான் எப்படி சார் போய் படிக்க முடியும்? அப்படின்னா நீ படித்து வளர்ந்து பெரிய மேதையாகலான்னு உனக்கு ஆசை இருக்குது இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார், அந்த நம்பிக்கையில் தான் சார் நான் என்னோடய உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ காட், ஒரு விளக்கு 1000 விளக்குகளை ஏற்றி வைக்க முடியும். அதனால் அந்த ஒரு விளக்கினுடைய ஒளி எந்த காலத்திலும் குறைந்து விடாது. தம்பி, நான் உனக்கு எல்லா வசதிகளையும் செய்து தருகிறேன். நீ படிக்கிறாயா? கண்டிப்பாக படிக்கிறேன் சார், படிக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட். உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், வாயன் கூட என்று கூறுவது போல் அந்த காட்சி அமைந்திருக்கும். இப்பொழுது உள்ள காட்சி மாறும் பொழுது, உன்னுடைய லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தானே உனக்கு காலேஜிலையும் ஹாஸ்டல்லையும் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தேன். நீ படித்து பெரிய மேதையாவன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ இப்படி மாறுவேன்னு நான் கனவு கூட காணலை. ஐம் வெரி சாரி சார். சார், தவறு செஞ்சது நான் தானே சார், நீங்கள் ஏன் சார் அழுகிறீங்க? தம்பி தவறு செய்கிறப்போ அண்ணன் எப்படிப்பா அழாமல் இருக்க முடியும்? அதை போலத்தான் மாணவனும் ப்ரொஃபஸரும். யூ கேன் கோ நோ. சார் சார் மன்னிச்சிருங்க சார் என காலில் விழுந்து கெஞ்சுவதும் ஒரு சிறப்பான ஒரு காட்சியாக அமைந்திருக்கும். அடுத்து வகுப்பில் லெக்சரராக நடிகர் திலகம் அவர்கள் வகுப்பெடுக்கும் அழகு, அது ஒரு தனி அழகு. மாணவர்களே, ஒரு மனிதன் 2 கண்களால் உலகத்தை அதிகம் பார்க்க வேண்டும், ஆனால் அதிகம் பேசக்கூடாது. அதற்காகத்தான் ஒரு வாயை கொடுத்திருக்கிறான் கடவுள். அப்பொழுது சந்திரபாபு ஏதோ கூற வர, குவைட், இஃப் யூ cannot obey, you cannot comment. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் யாருக்கும் கட்டளையிட முடியாது. நவ், ஆண்டனி, கிளியோபாட்ரா இவர்களை பற்றிய வியாசத்தை ராம் மிக நன்றாக எழுதியிருக்கிறார். 80% மார்க் தந்திருக்கேன். நெக்ஸ்ட், ராதா நான் சொல்லிக் கொடுத்ததற்கு மாறாகவே எழுதியிருக்கிறார். விலை, விடி, விச்சி, கேம், சா, கான்க்வெர்ட், வந்தார், பார்த்தார், வென்றார். விழி, விஜி, விக்கி என்ற அந்த 3 வார்த்தைகளும் ஜூலியஸ் சீசரை குறிப்பதாகும். ஜூலியஸ் சீசர் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்தார், பார்த்தார், வென்றார். ஆகவே ஜூலியஸ் சீசருக்காக இருக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டனிக்கு உபயோகப்படுத்துவது பொருத்தமில்லை.
அதனை காதலுக்கு உபயோகப்படுத்தும் விதம் மிக 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 தவறாகும். ஆண்டனி கடமை பாதையில் செல்லாமல் காதல் பாதையிலே சென்று தன்னையும் அழித்து கொண்டார், காதலி அழிவதற்கும் காரணமானார். அதை சொல்வதை விடுத்து கிளியோபாட்ராவை காதலை புகழ்ந்து எழுதியிருக்கிறாயே சார். காதலை புகழ்ந்து எழுவது தவறா சார்? டெஃபினட்லி. காதல் கண்ணீருக்கு வழிகாட்டும், கடமை வெற்றிக்கு வழிகாட்டும். நாகரீகத்தை வளர்த்தது கடமை உணர்ச்சி, நல்லவர்களை அழித்தது காதல் உணர்ச்சி. காதல் பொல்லாதது, தோல்விக்கு வழிகாட்டுவது. காதல் தேவையற்றது. ரோமியோ ஜூலியட் என்ன ஆனான் என்பதை யோசித்து பாருங்கள். மாண்டான், அம்பிகாபதி, அமராவதி என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். ஆண்டனி, கிளியோபாட்ரா என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். வாழ வேண்டிய நீங்கள் இதை மறக்கவே கூடாது. தட்ஸ் ஆல் ஃபார் த டே. அவர் காதல் வயப்படும் பொழுது உள்ள நடிப்பை பார்க்க வேண்டும். முதல் நாள் தேவிகாவின் தலையிலிருந்து கோட்டுக்குள் விழுந்த அந்த மல்லிகை தூக்கி வீசி விடுவார். மறுநாள் காலையிலே அது கண்ணில் பட்டதும் நேற்று மலர்ந்து மனம் வீசிய மலர் என்று கருகிவிட்டது. மனிதனின் வாழ்க்கையும் இப்படித்தான். காலதேவனின் அனற்கரங்கள் பட்டு கருகிவிடுகிறது. நிரந்தரமாக நிலைத்து நிற்பது அவன் ஆற்றும் கடமையும் ஒன்றுதான். கடமையே வெற்றிக்கு வழி என்று கூறுவார். கல்லூரியிலே காலையிலே உள்ளே நுழையும் பொழுது காதல் பிறந்த கதை என்னும் புத்தகத்தை ப்ரொஃபஸர் பின்னே வருவதை பார்த்து வேண்டுமென்றே தேவிகா தவறவிட்டு செல்ல அதை எடுத்து பார்த்துவிட்டு அந்த பெயரை பார்த்துவிட்டு, இந்த மாதிரி புத்தகமெல்லாம் இனிமேல் படிக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட், அசிங்கமாக இருக்குது அதெல்லாம் பார்த்தாக்கா என்பார். வகுப்பில் மனப்பயிற்சிக்கு மனதை ஒருமைப்படுத்துவது மிக முக்கியம். சிதறி கிடக்கும் சூரிய ஒளியை ஒரு பூத கண்ணாடி மூலம் ஒன்று சேர்க்கும் பொழுது அது பஞ்சை எரித்து விடுகிறது. அதுபோல் மிகவும் மெல்லியதான நீராவியை ஒன்று சேர்த்து ஒரு இரும்பு பெட்டிக்குள் அடைக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான டன் எடை கொண்ட ரயில் வண்டியையே அது இழுத்துச் செல்லுகின்ற வலிமையை பெறுகிறது. அதுபோல் சிதறி கிடக்கும் நம் மன அறையை ஒன்றுபடுத்தும் பொழுது ஷேக்ஸ்பியர் போன்ற பல இலக்கிய மேதைகளும் கம்பர் போன்ற கவி சக்கரவர்த்திகளும் நம்மிடையே தோன்றுகிறார்கள். மாணவர்களாக இருக்கும் பொழுது சிரிப்பிலும் வேடிக்கையிலும் தம் மனதை சிதற விடுபவர்கள் வருங்கால வாழ்க்கையிலே வரும் பல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள தவறிவிடுகிறார்கள். இப்பொழுது தேவிகா பார்வை கணைகளை அவர் மீது ஒன்றன் பின் ஒன்றாக வீச சற்று தடுமாறிவிடும் நடிகர் திலகம். நம் எதிரிகள் நம்முடனே பிறந்து நமக்குள்ளேயே ஊசலாடிக்கொண்டிருக்கும் உணர்ச்சிகள், அவை கண்ணுக்கு தெரியாதவை. அந்த உட்புற எதிரிகளை சமாளிப்பது மிக 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 கடினம். அந்த எதிரிகளை வெல்வதுதான் நமது கடமை. மீண்டும் தேவிகாவின் பார்வை கணைகள் அவரை துளைக்க இன்றைய பாடத்தை இதோடு முடித்துக்கொள்வோம் என்று கூறி அமர்ந்து விடுவார். எல்லா மாணவர்களும் சென்ற பிறகு அருகே வருகின்ற தேவிகா, சார், உட்புற எதிரிகள் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது என்று கேட்க, தூங்குறவனை எழுப்பலாம், ஆனால் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறவனை எப்படி எழுப்புறது என கூற தேவிகா வெட்கத்துடன் சென்று விடுகின்ற காட்சியும் ஒரு ஏவன் ரக காட்சியாக இருக்கும். மனதிலே காதல் வந்த பிறகு நடிகர் திலகத்தினுடைய நடை, உடை, தோற்றம், நடையிலே ஒரு துள்ளல், உற்சாகம் என வித்தியாசம் காட்டுவார். அவரது தோற்றத்திலும் மாற்றம் இருக்கும். மாணவர்களை அமரக் கூறுவது கூட ஒரு ஸ்டைல். My dear students, two wonderful gifts of God, laughter and love. கடவுள் மனித இனத்துக்கு ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் 2 பரிசுகளை வழங்கி இருக்கிறார். ஒன்று சிரிப்பு, மற்றொன்று காதல். நடிகர் திலகத்தினுடைய அந்த ஆரம்பகால படங்களிலே இந்த படம் ஒரு குறிப்பிடத்தக்க படமாக அமைந்திருந்தது. தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய அந்த
ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸராக வரும்பொழுதும் சரி, பிறகு காதல் வயப்பட்ட பிறகு அவருடைய மனதில் ஏற்படுகிற அந்த மாற்றங்களையும் மிக அழகாக, துல்லியமாக, உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தி இருப்பார். அந்தந்த கதாபாத்திரத்தினுடைய மனோபாவம் மாறும் பொழுதும் அவருடைய கெட்டப் மற்றும் அந்த ஹேர் ஸ்டைல் மாறுவது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக அமைந்திருக்கும். கடமை உணர்வோடு வாழும் ப்ரொஃபஸராக வரும்பொழுது நடுவகிடு எடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் வைத்திருப்பார். காதல் வயப்படும் பொழுது அவருடைய ஹேர் ஸ்டைல் அழகாக மாறும். புதிய பறவையிலே வருவது போன்ற அந்த ஒரு தோற்றம் இருக்கும். குற்றவாளியாக ஜெயிலில் இருக்கும் பொழுது நெற்றியில் முடி வழியும் ஸ்டைல், அதுபோன்ற துறவு போன்ற நிலையிலே மொட்டை அடித்தது போன்ற முடி ஸ்டைல், இப்படியாக ஒவ்வொரு காட்சிக்கும் ஏற்ப அவருடைய முகத்தோற்றங்கள் மாறிக்கொண்டே வரும். அதிலும் ப்ரொஃபஸராக வகுப்பு எடுக்கும் ஸ்டைல் மிக மிக அழகாக இருக்கும். மிக ஒரு ஒரு கடமை உணர்வுள்ள ஒரு அற்புதமான ஒரு ப்ரொஃபஸரை கண்முன் நிறுத்துவது போல இருக்கும். அப்படிப்பட்ட ப்ரொஃபஸராக வருபவர் அந்த வலிமையான உணர்வுகளால் சலனப்படும் பொழுது அந்த உணர்வை மிக அழகாக வெளிப்படுத்துவார். அந்த ஹாஸ்டல் நிகழ்ச்சி அவருடைய மனதை அலைக்கழிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய விவேகானந்தர், ராமகிருஷ்ணனுடைய படங்களை பார்ப்பதும் புத்தகங்களை படித்து மனதை அமைதிப்படுத்துவோமாக என்று அந்த காட்சிகளை மிக அழகாக வெளிப்படுத்தி இருப்பார். மழையின் பொழுது ராதாவோடு ஏற்படுகின்ற ஒரு நிமிட நெருக்கத்தை காண்பிக்கும் பொழுது கர்ஸ் த ரெயின் என்று கத்திவிட்டு பிறகு தவறு தன்மீதுதான் என்று உணர்ந்ததும் நவ் த ரெயின் இஸ் ஆல் ரைட், பிளஸ் த ரெயின் என்று சொல்லிவிட்டு போவது, வகுப்பறையில் பாடம் எடுக்க முடியாமல் திணறுவது, ராதாவின் தாயார் கேட்கும் பணத்திற்காக சேட்டுக்கடையில் பணம் வாங்கும் பொழுது அங்கு வேலை செய்யும் தன் ஊர்க்காரனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் திரும்புவது, கடைக்கு வெளியே சந்திக்கும் ராமுவை கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் தவிர்ப்பது என்று ஒரு துறவரமான நிலையை மனநிலையையும் அந்த நடையையும் மிக அழகாக வெளிப்படுத்துவார். அந்த பாடி லாங்குவேஜ் மிக அற்புதமாக இருக்கும். அதைப்போல வேலைக்கு சென்ற இடத்தில் சந்திக்கும் ராதாவிற்கு தன்னை தெரியவில்லை என்றவுடன் ஏற்படுகின்ற அந்த அதிர்ச்சி மிக அழகாக வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு காட்சியையும் மிகவும் கவனித்து அவர் செயலாற்றியிருப்பார். பூங்காவில் மழையில் திடீரென்று ஏற்படும் இடிமின்னல் காரணமாக தன்னை அணைத்து கொள்ளும் ராதாவை அவரும் அணைத்து கொள்வார். தேவிகா சொல்லும் வசனம், மழை ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதற்கு அவர் சொல்லும் பதில், வானம் என்ற தந்தை பூமி என்ற அன்னை அணைக்கும் காட்சிதானே மழை என்று மிக அழகாக கூறுவார். சார் சார் கையை எடுக்கிறீங்களா? ஓ ஐம் சாரி, ஐம் நாட் சாரி சார் என்பார் தேவிகா. வாட் யூ மீன்? இதுக்கெல்லாம் மீனிங் எப்படி சார் சொல்கிறது என்று நாணத்துடன் அவர் சொல்லிக்கொண்டு ஓடுவது போல அமைந்திருக்கும் அந்த காட்சி. பாடல்கள் மிக அற்புதமான பாடல்கள் இந்த படத்திலே அமைந்திருக்க. குறிப்பாக 6 மணமே 6 என்ற அந்த பாடல் மிக பொருத்தமாக அமைந்திருக்கும். மிகவும் இயல்பாக கடலை ஊதி ஊதி வாயில் போட்டுக்கொண்டே அவர் நடந்து கொண்டு வருகின்ற அந்த நடை, ஒரே ஷாட்டில் அந்த காட்சியை எடுத்திருப்பார்கள். அதுபோல் அழகேவா அருகேவா என்கின்ற பாட்டில் அவர் முகத்தை பார்த்தாலே அந்த பாத்திரம் அனுபவிக்கின்ற பல்வேறு உணர்வுகளை அப்படியே ரசிகர்களுக்காக மிக அழகாக காண்பித்திருப்பார். அதிலும் அவருடைய நடைகள், அமைதியான நதியினிலே ஓடம் என்கின்ற அந்த பாட்டிலும் மிக அழகான ஸ்டைல் இருக்கும். அதுபோல் ஜெயிலில் நடக்கக்கூடிய அந்த தாயும் மகனும் சந்திக்கின்ற அந்த சந்திப்பு, அந்த காட்சியிலே தன்னுடைய மகன் கொலைகாரன் என்று கேள்விப்பட்டவுடன் அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை எல்லாம் போய் அவனை சபித்து உயிர்விடும் தாய், தான் நிரபராதி என்பதை தன் தாய் கூட நம்பவில்லையே என்று கதறுகின்ற மகன், கல்லூரி மைதானத்தில் அனைத்து மாணவர்களுக்கு முன்பில் அவமானப்படும் ப்ரொஃபஸர், இந்த காட்சிகளில் அவருடைய நடிப்பு மிகவும் அருமையாக இருக்கும். தேவிகா ரொமான்ஸ் மிக அழகாக இந்த படத்திலே செய்திருப்பார். அவருடைய நடிப்பு மிகவும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு துணை நின்றது என்று கூறலாம். முதலில் சாதாரணமாக ஒரு மாணவியாக வருபவர் ஒரு மயக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை செம்மையாக செய்திருப்பார் தேவிகா. கிளாஸில் பாடம் நடத்தும் ப்ரொஃபஸரை பார்க்கக்கூடிய அந்த பார்வை, நமது மனதில் இருக்கும் நமது எதிரிகளான நுட்பமான உணர்வுகளை வெல்ல வேண்டும் என்று சொல்லும் ப்ரொஃபஸரிடம் மிகவும் அப்பாவி போல வந்து அவர் கேள்வி கேட்கும் இடங்கள், அதே போல் அழகேவா
யாரு ஏவா என்ற பாடலில் கடலில் குளித்து கொண்டே அவர் செய்யும் மூமெண்ட்ஸ், ப்ரொஃபஸர் தன்னை அணைத்து கொண்டதை ரசித்து கொண்டே கையை எடுக்கிறீங்களா சார் என்று கூறுகின்ற அந்த காட்சி, அவருடைய தேவிகாவினுடைய முகத்தில் வழியும் நீரை அவர் மீது செல்லமாக விசிறிவிட்டு செல்லுகின்றது என்று காதல் குறும்புகளை மிக அழகாக நடித்து காட்டியிருப்பார் தேவிகா அவர்கள். ஆறு மணமே ஆறு என்ற அந்த பாடலிலே கண்ணதாசன் அவர்கள் புகுந்து விளையாடியிருப்பார். இறைவன் என்றால் யார், அவர் எங்கு இருக்கின்றார், இந்த கேள்விகளுக்கு கவிஞர் கண்ணதாசன் தனது பாணியில் மிக அழகாக பதில் கூறுவது போல இந்த பாடலில் அமைந்திருக்கும். ஆறு மணமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை யாரு என்ற பாடலிலே ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம் என்று நாம் அன்றாடம் பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதனிடமும் தெய்வம் இருப்பதையும் மிருகம் இருப்பதையும் அறியும் வண்ணம் கூறிய மகா கவிஞன் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாட்டினிலே மிக அருமையாக தத்துவ முத்துக்களை உதிர்த்து வைத்திருப்பார். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது என்கின்ற அந்த ஒரு பாடல் மிக அழகாக சந்திரபாபுவினுடைய குரலில் பாடல் சிறப்பாக அமைந்திருக்கும். அடுத்து ஒரு காட்சியிலே புஷ்பலதாவை மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவர் வீட்டை விட்டு வெளியே சென்று எங்கோ கோவில் சுற்றி கொண்டு ஒரு பிச்சைக்காரரை போல் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது புஷ்பலதா பார்த்து விடுவார். அந்த காட்சியிலும் மிக நன்றாக நடிப்பு இருக்கும். கோமதி என்று கூற, உங்களை விடுதலை பண்ணிட்டாங்களா மாமா? ஏன் மாமா அப்படி இருக்கீங்க? என்னை விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. ஆனால் இதுவே எனக்கு ஆயுள் தண்டனை மாதிரி ஆயிடுச்சும்மா. இப்படியே ஊர் ஊராக கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதம்மா இதெல்லாம் என்னது? நீ எங்கேயாவது வேலை பார்க்குறியா? ஆமாம் மாமா, பெருமாளும் அவர் மனைவியும் வேலை செய்ய வேண்டான்னு தான் சொன்னாங்க. எனக்கு தான் விருப்பம் இல்லை. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கேன். ஐயோ கடவுளே, உங்கள் அம்மா பணத்தில் லட்சக்கணக்காக எனக்கு செலவு பண்ணி என்னை படிக்க வச்சு பட்டம் வாங்கினேன். அந்த உத்தமியோட மக வேலை செஞ்சு பிழைக்கக்கூடிய அளவுக்கு சூழல் வந்துருச்சா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் வேலை செய்ய விட மாட்டேம்மா. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நான் உயிர் வாழ்கிறது தான் தீர்மானம் பண்ணிட்டேன் என்று கூறுவார். அடுத்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது பாடலுக்கு பிறகு சந்திரபாபு நடிகர் திலகத்தை சந்திப்பது போலவும் இவர் ஒரு அந்த நிலக்கரி சுரங்கத்திலே தான் ஒரு கூலியாக வேலை செய்ய செல்கிறேன் என்று கூறும்பொழுது அவர், சார் நீங்கள் போய் சுரங்கத்தில் கூலி வேலை செய்கிறதாவது என்று கேட்பார். ஏன்பா, படித்தவன் கூலி வேலை பார்க்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா என்ன? சார் உங்களுக்கு சமாச்சாரம் தெரியாத, உங்கள் ராமு இல்லை ஒரு பெரிய யூரோப்பியன் கம்பெனியில் பெரிய ஒரு பதவியில் வேலைக்கு இருக்கான் சார். மாதம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்படியா? சந்தோஷம், நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். கேட்டியா கோமதி, என்னோட ஸ்டூடெண்ட் ராமு ஒரு பெரிய பதவியில் இருக்கானா. வெரி நைஸ் பாய் வெரி நைஸ் பாய். சுரங்கத்திலே ராமுவை சந்திக்கின்ற அந்த ஒரு காட்சியிலும் ராமு ராமு என்று கட்டிக்கொண்டு உணர்ச்சிகளை மிக அழகாக வெளிப்படுத்தி காண்பார். ராமு, நீ லட்சாதிபதியா? நீ நல்லா வாழணும் நல்லா வாழணும் சார். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் சார். ராமு, பள்ளி ஆசிரியர்கள் எப்பொழுதுமே பேராசைக்காரர்கள் அல்லர். தன்னுடைய மாணவர்கள் அடையும் வெற்றிதான் அவர்களுக்கு சொர்க்கம். ராமு, நீ வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டாய், அதுதான் எனக்கு சொர்க்கம். ராமு, நான் உன் ஆசிரியர் அல்லவா? நீ எனக்கு என்ன குரு காணிக்கை கொடுக்க போகிறாய்? என் உயிரை கூட கொடுப்பேன் சார். எனக்கு உன் உயிர் வேண்டாம், என்னுடன் நீ வா என்று கூறி அழைத்து செல்வார். அழைத்து சென்று புஷ்பலதாவை காண்பித்து உண்மையை கூறி இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பது போல எல்லாம் கதை மிகவும் அந்த இறுதி காட்சியிலே மிக சுபமாக முடிவது போன்ற மிக விறுவிறுப்பான காட்சிகளாக அமைந்திருக்கும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும்
அந்த ஒரு பாடல் மிக அருமையான ஒரு பாடலாக அமைந்திருக்கும். இந்த பாடல் 2 முறை இந்த படத்திலே ஒலிக்கும். 2வது முறை அந்த பாடலை கேட்டுத்தான் தேவிகா அவர்கள் தான் பைத்தியமாக இருந்த அந்த சூழலிலிருந்து விடுவது போல அந்த பாடல் அமைந்திருக்கும். அந்த பாடலிலே தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது தென்னைதானை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது என்று அந்த பாடலுடைய வரிகள் டிஎம்எஸ்ஸினுடைய குரலில் கேட்கும் பொழுது அப்படி நடிகர் திலகம் பாடுவது போலவே மிக அருமையாக இயல்பாக காதுகளுக்கு தேனை பாய்ச்சுவது போல் சுவையான பாடலாக அமைந்திருக்கும். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது என்கின்ற பாடலிலே கண்ணதாசனுடைய வரிகள் மேடை ஏறி பேசும் பொழுது ஆறு போல பேச்சு கீழே இறங்கி போகும் பொழுது சொன்னதெல்லாம் போச்சு, நல்ல கணக்கை மாற்று கள்ள கணக்கை ஏற்று நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாற்று என்பது போல மிக அழகாக அந்த வரிகளை அமைத்திருப்பார். உள்ளே பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு ஒளிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு பணத்தை எடுத்து நீட்டு கழுதை பாடும் பாட்டு ஆசை வார்த்தை காட்டு உனக்கும் கூட ஓட்டு என்று வரிகள் அந்த காலத்து அரசியல் சூழலை சாடுவது போலவும் ஜாடையாக எழுதியிருப்பார். 6 மணமே 6 என்ற அந்த பாடலிலே கண்ணதாசன் அவர்கள் 8 திருக்குறளை அதில் உள்ள பொருள்களை உட்படுத்தி அந்த பாடலை மிக அழகாக வடிவமைத்திருப்பார். இயக்குனர் கே. சங்கர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி இருவரையுமே இயக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தார். இந்த திரைப்படத்தினிலே முருகனுடைய அறுபடை வீடுகளிலும் அந்த 6 மணமே 6 என்ற பாடலை படமாக்க வேண்டும் என்று அவர் கூறிய பொழுது நடிகர் திலகம் கூட அவ்வளவு சிரமப்பட்டு அந்த காட்சிகளை படமாக்க வேண்டுமா என்று கேட்டபொழுது இந்த பாடல் உங்களுக்கு மிகப்பெரிய புகழை தரும், பல ஆண்டு காலம் இதனை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினாராம். இந்த பாட்டில் நீங்கள் நடிக்கிறது முருகனோட கட்டளை என்று அவர் கூற நடிகர் திலகம் அவர்கள் எழுந்து நின்று கைகளை கட்டிக்கொண்டு முருகா உன்னுடைய சித்தம் முருகா உன்னுடைய சித்தம் என்று கூறியதாக கூறுவார்கள். இன்றைக்கும் பல நிகழ்ச்சிகளிலே அந்த 6 மணமே 6 என்கின்ற அந்த பாடலை குறித்து பேசும் பொழுது அந்த வரிகளையும் அந்த இசையமைப்பையும் பாடிய டிஎம்எஸ் அவர்களையும் சிலாகித்து பேசுபவர்கள் அதிகம். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் அமைத்த நியதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும் இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித உருவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ளமனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். அற்புதமான ஒரு பாடல். படம் வெளியாகி எத்தனையோ வருடங்கள் ஆன பிறகும் இன்னும் பல நூற்றாண்டுகள் கழிந்தாலும் இந்த பாடல் நம்முடைய மனதிலே ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த இசையமைப்பாளர்களுடைய கூட்டணி, கண்ணதாசனுடைய வரிகள், டிஎம்எஸ் அவர்களுடைய குரல், நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு என்று காலத்தால் மறக்க முடியாத கல்வெட்டாக அமைந்த ஒரு பாடல் இந்த பாடல். நடிகர் திலகத்தினுடைய நடிப்பினிலே அந்த காலத்திலே வெளியான பழைய திரைப்படங்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதுக்கு மிகவும் இப்பொழுது வருகின்ற குறிப்பாக அந்த படங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையான ஒரு நடிப்பு, எவ்வளவு ஒரு ஈடுபாட்டுடன் கூடிய அந்த காட்சிகளுக்கான நடிப்பு, பாடல்கள், படமாக்கப்பட்ட விதம், படம் எடுக்கப்பட்ட விதம், வசனங்கள் என்று நம்மை மனதை கவரக்கூடிய பல திரைப்படங்களில் ஒரு முக்கியமான திரைப்படமாக இந்த படமும் அமையும். நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால்
ஆண்டவன் கட்டளை என்கின்ற அந்த ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தினை மீண்டும் காண முயற்சி செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் நல்லதொரு திரைப்பட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.